இப்படி இருந்த மூட்டு இப்படி ஆயிடுச்சுன்ற கணக்கா எல்லாருக்கும் நின்னா வலி, நடந்தா வலி, மாடிப்படி ஏறினா வலி, சப்பளங்காட்டு உட்காரக்கூடாது, எப்ப பாரு இந்த ஜவ்வு தேஞ்சிருச்சுன்னு சொல்றாங்களா? வாங்க பாத்துருவோம். இல்ல ஒரு கவரிங் இருக்குங்க, இப்படிதாங்க கவர் பண்ணிட்டு இருக்கும். இதுக்கு பேர் தாங்க ஆர்டிகுலர் கார்ட்லேஜ். இது வீரண்டியர் ஆகிறது தாங்க தேய்மானம் சொல்லுவாங்க. இந்த ஜவ்வு ஏன் தேய்மானம் ஆகுதுன்னா இதுக்கு பிளட் சப்ளை ரொம்ப கம்மிங்க. அதனால இது ரீஜெனரேட் ஆகிறதோட கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால தாங்க இதை ப்ரொடெக்ட் பண்ணணும், இருக்கிற லெவலை மெயின்டைன் பண்ணணும். அதாவது இந்த டீஜெனரேஷனே ஸ்லோ டவுன் பண்ணணுங்க. இந்த தேய்மானத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நம்பர் 1 எக்ஸசைஸ்ங்க. நமக்கு எப்படி சாப்பாடோ மூட்டுக்கு அசைவுகள் தாங்க நியூட்ரிஷன். 2 ஸ்டாட்டிக் சைக்கிளுங்க, உட்காந்த மாதிரி ரிலாக்ஸ்டா பெடல் பண்றது ரொம்ப நல்லதுங்க. ரெகுலரா வாக்கிங் போகணும். நம்பர் 3 நியூட்ரிஷன்ங்க. நம்ம கொலாஜனோட ப்ரொடக்ஷன் அதிகமாகிற மாதிரி ஃபுட் ஐட்டம் சாப்பிடணும். எஸ்பெஷலி விட்டமின் சி, விட்டமின் டி, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், புரோட்டீன்ஸ்லயும் கொலாஜன் சிந்தசிஸ் ஆகிறத பார்த்து சாப்பிடுங்க. நம்பர் 4 டெய்லி அளவா தண்ணி குடிக்கிறீங்களான்னு பாருங்க. நம்ம உடம்புல 65% வாட்டர் கண்டென்ட்டால ஆனது. ரொம்ப லூப்ரிகேஷன் இம்பார்ட்டன்ட். 5 நம்மளோட வெயிட்டை மேனேஜ் பண்றதுங்க. 1 கிலோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம வாக் பண்றப்ப 4 கிலோ ஸ்ட்ரெஸ்ஸை நீ தாங்க வேண்டியதா இருக்கும். அப்ராப்ரியேட் வெயிட்டை மேனேஜ் பண்ணுங்க. ரெஸ்ட் எடுக்கிறேன், வலிக்குது, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லாதீங்க. ரெஸ்ட் தாங்க இந்த பிரச்சனை சீரியஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. அப்ராப்ரியேட்டா ட்ரீட் பண்ணிக்கோங்க, ஹெல்தியா இருங்க. Just for the information, இல்ல மூவ்மெண்ட் ஹெல்தா இருக்கணுமா, மூவ் பண்ணாதான் ஹெல்தியா இருக்கும். டாக்டர் ராம் பிசியோ.